இவங்க இம்ப்ரெஸ் ஆகணுமா, இவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு பர்சன்னா நீங்கள் சீரியலில் பார்க்குற மாதிரி நினைக்காதீங்க. ஓகே. ரியல் லைஃப்பில் பயங்கர ப்ராக்டிக்கலான ஒரு ஆள். ஓகேவா? அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, லைக் இந்த ஒரு ரொமான்டிக்காக அந்த ஒரு ஜோன் கிடையாது. அவங்க பிடிக்கும், பட் ஆனால் அந்த ஜோன் அவங்க கிடையாது. ஓகேவா? இவங்களுக்கு எப்போ எந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இது எடுத்துக்கங்க. இது லவ் யூ சிம்பிளாக பிடிக்கும். அண்ட் அதே நேரத்தில் வந்து அதில் மீனிங் இருக்கான்னு பார்ப்பாங்க. எப்போவுமே நம்ம இந்த ஃபேண்டசைஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறத விட அந்த இதுக்குள்ளே ஒரு மீனிங் இருக்கணும் அவங்க சொல்கிறதுக்கு. நம்ம ஒரு எந்த வேர்ட் சொல்கிறோமோ அந்த வேர்டுக்கு வந்து அது மீனிங் இருந்தால் அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகும். விச் மீன்ஸ் நீங்கள் இப்போ சாரி சொன்னாலும் சரி, லவ் சொன்னாலும் சரி, அவங்க மனசால நீங்கள் சொல்லும் போது நமக்கு அது கண்ணில் ஃபீல் ஆகும்ல. நமக்கு அது வந்து ஓகே அவங்க ஆத்மார்த்தமாக சொல்லியிருக்காங்கன்னு ஒன்று ஃபீல் ஆகும்ல. அப்படி ஃபீல் ஆனால் ஓகே. இல்லைன்னா ஏதோ பெருசாக சொல்லிட்டு லவ் யூ அப்படி சொன்னா கூட ஏய் நடிக்காதடா அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி இப்போ என்ன ஃபீல் ஆச்சு? அவர் ஏதோ கடமைக்கு சொன்னார். கடமை ஒழுங்கா சொல்லுங்க. ஆத்மார்த்தமா யோசனை ஆத்மார்த்தமான வேர்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி எப்பவுமே காமெடி பண்ணி பேசி டக்குன்னு ப்ரொப்போஸ் பண்ணு சொல்ல வர மாட்டேங்க. ஓகே வைஷு, ஐ லவ் யூ சொல்லணும்னு இருந்துச்சு. ரொம்ப நாளாக சொல்ல பயமாக இருந்துச்சு. உண்மையாக நீ எதிர்பார்க்குற மாதிரி என்ன பையனாக இருப்பேனால எனக்கு தெரியாது. பட்டு மாற ட்ரை பண்ணு. அதுக்கு நீ ஒர்த்து தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்